என்ன காரணத்துக்காக கல்லுக்கு வந்து தடை பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மது பாட்டில் இருக்கு இல்லையா, ஒரு 200 ரூபா 150 ரூபா இதை 200 ரூபா கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த மது பாட்டிலோட விலை எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்லுல ஏதாவது தீமை தரக்கூடிய பொருள் ஏதாவது இருக்காயா? நீங்க வந்து கல்லு விற்கலாம் அப்படின்னு அரசு அனுமதி கொடுத்துட்டா யாரை வந்து பாதிக்கும்? அது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு. ஆனா வந்து அதை பத்தி வந்து திமுக பேசல, அதிமுக பேசல, மோடி பாஜக அரசும் பேச மாட்டேங்குது. தேசிய கட்சியும் பேசல, திராவிட கட்சியும் பேசல. எங்க ஊரை பொறுத்தளவுக்கு விவசாயமும் பனையத்தனமும் தான் கூடுதல். அப்படிங்கும்போது பனேரிகளுக்கும் சௌகரியம் கிடைக்கணும், பனேரிகளுக்கும் ஒரு சௌகரியமும் கிடையாது. பனேரிகளுக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருக்காயா? பனேரிகள் கோரிக்கை எல்லாம் வெள்ளம் தான் காய்ச்சதாக. கல்லுக்கடை வந்தால் கல்லுக்கு இறக்கி ஊற்றுவாங்க, கல்லுக்கடையை தான் வரலையா. இந்த வட்டம் வரும்னு சொல்கிறாங்களே, எப்படியா? யார் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதா சொல்றது? பேசுதாங்க, பேசிக்கிட்டு தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி காரணம்னா ஒரு இடத்துக்கல்ல பேசுதாங்க. சீமான் மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, கல் இறக்கிறத வந்து அனுமதி கொடுக்கணும், நீ வந்து கோட்ரு புல்லு ஆப்னு சொல்லி அவரு கருணாநிதி அவங்க திமுக காரங்க சாராய ஆலையில இருந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. அது திமுக ஆட்சி வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி, திமுக காரங்க அவங்க ஆலையில இருந்தா சாராயம் விற்காங்க, பாட்டில எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போகுது. பூரா டாஸ்மார்க் கடை பூராமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த மது பாட்டில் இருக்கு இல்லையா, ஒரு 200 ரூபா 150 ரூபா இதை 200 ரூபா கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த மது பாட்டிலோட விலை எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கடையில் போய் வாங்கையில் 135 140 விற்காங்க, சர்வசாதாரணமாக உள்ள சரக்கு. இங்கே டூப்புகளை கட்டில் விற்கிறது 200 விற்காங்க. 200 சொல்கிறாங்க. 200. அதோட உண்மையான விலை வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பாட்டில் அதோட நிதானமெல்லாம் நமக்கு தெரியாது, அது சாய்ச்சி குடிக்க போகிறதுமில்ல. அதோட விலை எவ்வளவுனாயா? 20 ரூபா தான், 20 ரூபாக்குள்ளதான் வரும். அதோட உற்பத்தி விலை வந்து 20 ரூபா தான். 20 ரூபா தானா? ஆமா, 20 ரூபாய்க்கு உள்ளதான் வரும். அதை வந்து என்னன்னா வரி போடுதாங்க. திமுக அரசுக்கும் ஆளுகின்ற பாஜக அரசும் வரி போட்டு தான் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பாட்டில. வெறும் 20 ரூபாய்க்கு தான் அப்படி விற்கிறாங்க, மக்களை ஏமாத்தி. சாராயத்துக்கு வந்து அடிமைப்படுத்துறாங்க. அதுல என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னா, போதை பொருள், நமக்கு கிட்னி லிவர் எல்லாமே ஒன்னொன்னா வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறக்கூடியதை இது பண்றாங்க. கல்லுல ஏதாவது தீமை தரக்கூடிய பொருள் ஏதாவது இருக்காயா? கல்லுல நல்ல ஒரு இது இருக்கியா, கல்லை பத்தியெல்லாம் எந்த விதமான கெடுதலும் கிடையாது. என்ன அது கொஞ்சம் கலப்படம் இல்லாம இதாக்கணும். ஆமா, அப்பதான் அது கல்லுக்கு நல்ல ஒரு இது. கல் உடம்புக்கு எவ்வளவோ நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம், சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாமே சாப்பிடலாம். அதாவது வந்து பணம் பால் தான். அப்ப பால் தான், அதாவது நீங்க கல்லுங்கிறது தாய்ப்பால், அது தாய்ப்பால் மாதிரி. சுண்ணாம்பு தேய்ச்சா பதனியும் எல்லாரும் சாப்பிடலாம், கல்லும் சாப்பிடலாம். என்ன காரணத்துக்காக கல்லுக்கு வந்து தடை பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னே தெரியல, அதை பத்தி தான், யாருக்கு தான் அது கெடுதல் ஆச்சான்னு தெரியல. சரியா, நீங்க வந்து கல்லு விற்கலாம் அப்படின்னு அரசு அனுமதி கொடுத்துட்டா யாரை வந்து பாதிக்கும்? அது வந்து அது யாருக்குமே பாதிப்பு வராது. கல்லு வந்து யாருக்கும் பாதிப்பு வராது இல்லையா? இப்போ வந்து ஒரு சைடு கல்லு நீங்க விற்பனை பண்றீங்க, இன்னொரு சைடு வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சு மதுபான பாட்டில் விற்காங்க. அப்போ வந்து யாருக்கே பாதிப்பு இருக்கும்? ஆமா, இது கொஞ்சம் வியாபாரம் ஓடிச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரதான் செய்யும். கல்லு தான் மெயினாக ஓடும், யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆமா, அது வந்து குறையும். ஆமா, மக்கள் விரும்பி சாப்பிடுறது கல்லு தான் சாப்பிடுங்க. அதுக்கடுத்து போதை வேணும்னா தான் அங்கே போகிறது. அப்படி ஒரு இது பாதிக்கும். அதுதானே கல்லுக்கடையே வேண்டாங்கிறாங்க. அப்ப கல்லு அப்படிங்கறது வந்து ஒரு பனம்பால்ல இருந்து இயற்கை முறையில எடுக்கக்கூடிய அது வந்து தாய்ப்பால் மாதிரிதான். தாய்ப்பாலுக்கு நிகரானதுதான் கல் அப்படிங்கிறது. கல்லு அதேதான் அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாரு, தாய்ப்பாலுக்கு நிகரானது கல் அப்படிங்கிறது. நேரடியா பனம்பால்ல இருந்து வரக்கூடியது, கலப்படம் இல்லாதது, அதனால அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசுறாரு. ஆனா வந்து அதை பத்தி வந்து திமுக பேசல, அதிமுக பேசல, மோடி பாஜக அரசும் பேச மாட்டேங்குது. தேசிய கட்சியும் பேசல, திராவிட கட்சியும் பேசல. அப்ப நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து கார்பரேட்டுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. இப்ப வந்து சாராயம் வந்து யார் தயாரிப்பாங்க? நீங்க தயாரிக்க முடியுமா சாராயம்?
சாராயத்தை? அதெல்லாம் தயாரிக்க முடியாது. இல்ல சாராயம்ங்கிறது நான் சொல்றது டாஸ்மாக் கடையில விக்கிறாங்கல்ல, கோட்ரு புல்லு ஆஃப் விக்கிறாங்கல்ல, அது தயாரிக்கிறது யாரு இப்ப தயாரிப்பாங்க? இங்க எல்லாம் யாரும் தயாரிக்க முடியாது. பெரிய பெரிய முதலாளிகள் தயாரிப்பாங்க. அதாவது யாருன்னா இவரு மோடியோட நண்பரா இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டுகள் தயாரிப்பாங்க. திமுகவோட இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் வந்து காய்ச்சுவாங்க. அவங்க தான் பாத்துக்கணும். அப்ப அதனாலதான் அது வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறது. இந்த விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு முதல்ல புரியணும். அப்போ வந்து கல் வந்து போதைப் பொருள் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா கல் வந்து போதைப் பொருள், அதனால வந்து அதை இறக்குறதுக்கோ விற்பனை பண்றதுக்கோ அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. கல் வந்து போதைப் பொருள் கிடையாது, போதை கிடையாது. ஆணும் பெண்ணு எல்லாம் சாப்பிடுங்க. அதை பத்தி எந்த விதமான இதுவும் இல்லை. கல் குடிக்க போதை, பிராந்தி போதை கிடையாது. அரசு வந்து அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வாக்கு செலுத்தி இருக்கோம், அதனால அவங்க வந்து நம்ம அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இனி வரும் காலத்திலேயாவது விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. விவசாயிகளுக்கு தான் போட போறோம். இந்த வட்டம் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடணும். வரையா கட்டாயம் வரையா. அண்ணா வந்து தனியா நிக்கிறாங்க. திமுக வந்து 12 கட்சி கூட்டணியில இருக்காங்க. அது மாதிரி அதிமுக 10 கட்சிக்கு மேல கூட்டணியில இருக்காங்க. பாஜக கூட்டணியில இருக்காங்க. இப்ப மோடி எல்லாருமே, இப்ப மோடி அதிமுக கூட கூட்டணி இருப்பாரு, அவங்களும் ஊழல் பண்ணுவாங்க, திமுகவும் ஊழல் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாமே ஆண்டு ஊழல் பண்ண கட்சியா தானே இருக்கு. சீமான் வந்து தனியாவே நின்று 32 லட்சம் வாக்குக்கு மேல வாங்கிட்டாரு இல்லையா? வாங்கியிருக்காரு. ஆமா, அடுத்தடுத்து வருவார் இல்லையா? அப்படித்தான் எதிர்பார்க்கும். வரணும். அப்ப நீங்க சீமானுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? ஆமா, நாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டோம். சீமான் ஒரு நல்ல ஒரு ஆளு. நம்ம இதுல நல்ல ஒரு பிடித்தமான ஆளு தான். சீமானோட வரணும். போராட்டம் அவரு செய்கை எல்லாமே நல்லதான் இருக்கு. வரணும், வந்தா நல்லது. எல்லாரையும் வாக்கு போட சொல்லுங்க, சீமானுக்கு போட சொல்லுங்க. கட்டாயம் சொல்லுவோம் வந்து வெல்லுவாரு. ஏன் அப்படின்னா நம்ம தொகுதியில வந்து வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எலெக்ஷனா இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இப்ப மத்த கட்சி இப்ப திமுகவையோ அதிமுகவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவங்க வந்து ஒரு 60,000 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 60,000 ஓட்டு 70,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 10 கட்சியோட கூட்டணியில இருந்துதான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 17,000 ஓட்டு 18,000 ஓட்டு நம்ம வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க 10 கட்சியை கணக்கு பண்ணுங்க. அப்ப எவ்வளவு? எல்லாம் தனித்தனியா ஓட்டுக்கு மேல தனித்தனியா பிச்சா இவருக்கு தான் ஓட்டு கூடுதலா இருக்கு. அப்ப நம்ம தான் ஜெயிச்சது மாதிரி. மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வோட இருந்துட்டாங்கன்னா நம்ம தான் ஆட்சி பிடிப்போம். ஏன்னா 20,000 வாங்கினவங்க அடுத்தடுத்து 2 மடங்கா 3 மடங்கு ஆகும்போது 60,000 ஓட்டு வாங்கிட்டோம்னா நம்ம தானே.